ஏஐ கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதை வச்சு ட்ரெயின் பண்ண போறாங்க. யாரை ட்ரெயின் பண்ண போறாங்க? ஒரு ஹியூமனாய்ட், ஒரு ரோபோட்டா இருக்கலாம், ஒரு சின்ன டூலா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரோபோட்ஸ்க்கு ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீ என்ன பண்ணுங்கிறது ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரோபோட்டிக் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு சாமானியனை பாதிக்காதா? இங்க வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா அவர்லி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கொடுக்குறாங்க. இதை வச்சு பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி பிளான் பண்ணுது. இப்போ இவங்களை வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸை யூஸ் பண்றாங்கன்னா அந்த கம்பெனி அதுக்கு ஷேர் கொடுக்கணும். அப்படிலாம் நடக்க போறது இல்லை. 250 ரூபாய்க்கு நிறைய டேட்டா எடுத்துட்டு போறாங்க. அந்த டேட்டா எடுத்துட்டு போய் பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு யார் டேட்டா கொடுத்தா? இத்தனை நாள் மனித சமூகம் சேர்த்து வச்ச கலை, இலக்கியம், சயின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம புக்ஸாவோ வேற வேற வீடியோஸாவோ வேற வேற வடிவத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே தான் இதுக்கு ட்ரைனிங் டேட்டாவோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட உழைப்பு அதுல இருக்கு. ஆனா இதை ஒரு 4 கம்பெனிஸ் தான் நாங்க தான் ஏஐ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இந்த டேட்டாஸ் வந்துட்டு மக்களோடது. ஏஐக்கு வந்துட்டு பேஸே டேட்டா தான். இப்போ டேட்டா இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நார்மல் ப்ரோக்ராம்ஸாக தான் இருக்குது. அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த பேஸாக அவங்க மக்கள் கொடுத்துட்டு லாபத்தை ஒரு சில மக்கள், ஒரு சில ஃபியூ ஹேண்ட்ஃபுல்ல இருந்து எடுத்துட்டு போறது வந்துட்டு அநியாயமான ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலாளி வர்க்கம் வந்துட்டு எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்றது இது உதாரணம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏஐயால் வந்து வேலை வந்து பறிப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த துறையில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பறி போயிடும். அதுவும் குறிப்பாக ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் பறிப்போகுன்ற விவாதங்களே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 49 கோடி முறைசாரா தொழிலாளர்கள், ரொம்ப எளிய கூலி தொழிலாளர்களோட நிலை என்னவாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் வந்து தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அச்சத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ இது குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். செய்தி பார்த்துருப்பீங்க, பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல அந்த தையல் வேலை செய்யறவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேமரா மாதிரி ஒரு இதை கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க பண்ற ஒர்க்கை அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோஸை அந்த ரோபோட்டிக் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த கேமராவை போட்டு ரெக்கார்ட் பண்ற 1 ஹவருக்கு தான் 250 rupees. முதல்ல 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 300 ரூபாய் ஆக்குனாங்க, இப்போ 250 rupees ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த டேட்டா பேரு, அதாவது அவங்க ரெக்கார்ட் பண்ற வீடியோவுக்கு பேரு ஈகோசென்ட்ரிக் டேட்டான்னு இந்த டேட்டாவை சொல்றாங்க. ஸோ இந்த ஈகோசென்ட்ரிக் டேட்டானா என்ன, இதை வச்சு அந்த ரோபோட்டிக் கம்பெனி என்ன பயனடைவாங்க? ஓகே, ஸோ இப்போ இந்த ரோபோட்டிக் கம்பெனிஸ்னா இப்போ நம்ம திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்கிறது, ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் இருக்கிற வேலையோ இல்லை சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் இருக்கிற வேலையோ செய்கிறதுக்கு ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய ஏராளமான டேட்டா தேவைப்படுது. இப்போ இந்த ஏராளமான டேட்டாஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா சோர்ஸ்லேருந்து கிடைச்சதுன்னா அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதை வந்துட்டு அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பெங்களூரில் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப், இன்ஸ்டா ஒர்க் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட மெயின் ஒர்க்கே வந்து கிக் பேஸ்டில் ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட இந்த எம்ப்ளாயீஸ் ஒரு அவங்க டேர்ம்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்துட்டு அவர்லி பேசிஸ்க்கு பே பண்றாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்ட்னர்ஸ்னு சொல்றது அந்த பூக்கடைக்கார அக்காவையும் டைலரிங் பண்றவங்களையும் சொல்றீங்க? நான் சொல்லல, அவங்க அப்படி கிளைம் பண்ணுவாங்க. கிக் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை பார்ட்னர்ஸ் தான் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு 250 rupees per hour அப்படின்றது நம்ம சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டேட்டா எடுத்துட்டு போறாங்க. இந்த டேட்டாவை இவங்க இன்ஸ்டா ஒர்க் வச்சுக்க போறது இல்லை, அவங்க ஒரு பெரிய ஏஐ கம்பெனிக்கு கொடுக்க போறாங்க. ஓகே, இன்ஸ்டா ஒர்க்ன்ற கம்பெனி இவங்கள்ட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்டா ஒர்க் கம்பெனி ஏஐ கம்பெனிக்கு வித்துறது. ஆமா, ஓகே. ஸோ அது கொடுக்கும் போது அவங்க ஏஐ கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதை வச்சு ட்ரெயின் பண்ண போறாங்க. இப்போ ட்ரெயின் பண்ணதுக்கு வந்துட்டு யாரை ட்ரெயின் பண்ண போறாங்க? ஒரு ஹியூமனாய்ட், ஒரு ரோபோட்டா இருக்கலாம், ஒரு சின்ன டூலா இருக்கலாம், திரும்ப திரும்ப செய்யறதுக்கு ஒரு ஆர்ம் மட்டும் இருக்கலாம், இல்ல 2 ஆர்ம் சேர்ந்து ஒரு சின்னது. நம்மளுக்கு நம்ம ஏற்பட்ட விதமான ரோபோட்ஸ் பார்த்திருக்கோம். அது முழு ஹியூமன் வடிவத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ரோபோட்ஸ்க்கு ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீ என்ன பண்ணுங்கிறது ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இதுவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ChatGPT இந்த மாதிரியான மாடல்ஸோட கொஞ்சம் வேறுபட்டது. இது வந்து லாங் ஷார்ட் டர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க, LSTM சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு இதில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னென்னா சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான், வீடியோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் இது எடுக்கிறாங்க.
அப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ அனாலிசிஸ் மூலமா தான் அந்த ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இதனால என்ன பயம் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2050 உலகம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரோபோட்டிக் வந்து அன்றாடம் வேலைக்கு கூட பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றதா செய்திகள்ல பாக்குறோம். கிட்டத்தட்ட 100 கோடி ரோபோட்டிக் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு சாமானியனை பாதிக்காதா? ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வளர்றதுல வந்துட்டு நல்ல விஷயம்தான். அது நம்ம லைஃப்பை ஈஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு இப்போ சாதாரண அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர், ஒரு பூக்கடைக்கார கோக்குற அக்கா அவங்க கேமரால அவங்க பண்ற ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரோபோட்டிக் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த ரோபோட்டிக் என்ன பண்ணுவான், அந்த ரோபோட்டிக்கே வந்து அந்த பூவை எப்படி கோக்குறதுன்னு அந்த ரோபோட்டிக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுதானே மீன் ஆகுது. சோ இவங்களோட வேலைய 250 ரூபாய்க்கு இவங்களே விற்கிற மாதிரி தானே அது? இல்ல, அது வந்துட்டு இந்தியால அது வந்துட்டு சாத்தியமாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம மினிமம் வேஜஸ்க்கு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். மினிமம் வேஜஸே இங்கே முக்கால்வாசி பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது நம்ம ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நடந்த நொய்டா ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்துருப்போம். 5000, 10,000, 12,000 இதில் அவங்க 3-4 வருஷம் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு உயர்வு வந்துட்டு 200 ரூபாய். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் பெரிய கேபிட்டல் இன்டென்சிவ், நிறைய காசு தேவைப்படும், நிறைய பணம் தேவைப்படும். இங்கே நம்ம மினிமம் வேஜஸே கொடுக்கறதுக்கு தடுமாறிட்டு இருக்கும்போது நம்ம அதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு பேசுறது வந்துட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இல்ல இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைக் டாக்ஸி எடுத்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியே படல. நம்ம இப்படி பைக் எல்லாம் வந்து டாக்ஸியா யூஸ் பண்ணுவோம்னு நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வருது ஒரு நிறுவனம். அந்த அப்ளிகேஷன் இப்போ எல்லார்ட்டையும் இருக்கு. சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல தான் ஆட்டோ யூஸ் பண்றாங்க, பைக் யூஸ் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனால உண்மையிலே ரோட்ல இருக்கக்கூடிய ஆட்டோ அண்ணன்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்படின்னா இந்த அதையும் இதையும் என்னால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அச்சுறுத்தலா தானே இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்கள். இல்ல, நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு தொழிலாளர்களை பாதிக்குது அப்படின்னும் போது அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியல, போராட்டம் பண்றாங்க. அரசுக்கு நீங்களே கூட ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து. பட் இப்ப இங்க வந்து வேற ஒரு வடிவத்துல வேற ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் இதுல வருது இல்லையா? இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கிக் பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்க சொல்றது வந்து கிக் பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் கிடையாது. முதல்ல அது ஒரு குட்டி அப்ளிகேஷன்ஸ், ஒரு அல்காரிதம் எழுதியிருக்காங்க. அந்த அல்காரிதம் படி அவங்க ஒர்க் பண்றாங்க. அந்த அல்காரிதமை எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா வச்சு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸையோ பார்ட்னர்ஸையோ அவங்க வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. இது சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க வந்து ஒரு ஹெவி கேபிட்டல் இன்டென்சிவ் ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் வளருமா வளராதா, எப்போ வளரும் அப்படின்றதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க இண்டஸ்ட்ரி இது கூட டைரக்டா கம்பேரிசன் பண்றது வந்துட்டு அவ்வளோ கரெக்டா இருக்காது அப்படின்றது என்னோட இது. ஏன் அப்படின்னா இந்த ஒன்று நம்மளுக்கு கேபிட்டல் இன்டென்சிவ் அதெல்லாம் மாறுது. ரெண்டாவது இதுக்கு எல்லாமே டேட்டா வந்துட்டு கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு ரேபிடோவோ இல்லை ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து அவங்களே அவங்களோட டேட்டா எடுத்துக்கலாம். அவங்க யூசர் பிளாட்ஃபார்ம்லேருந்தே எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா வேணும். ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா இருந்தால் தான் அதை ட்ரெயினே பண்ண முடியுது உங்களுக்கு. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க இங்கேயே வளர வராங்க. இல்லை, அதுதான் நீங்கள் சொல்றது. இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒரு சிஸ்டத்துக்கு சிஸ்டமேட்டிக் ரோபோட்டிக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும், ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதுல உள்ள நம்பர்ஸ் டெக்ஸ்ட்டை வச்சு கோடிங்கை வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்றதுக்குண்டான ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு இந்த மாதிரி செயல்முறையான விஷயங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது தானே யதார்த்தமா இருக்கு. ஆமா, இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து ஏஐயால ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய வேலை போயிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதானா? இப்போ அது வந்துட்டு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில ஏஐனால வேலைலாம் போகல. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், நிறைய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூஸ்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் ரிலீஸ். ஆனா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணும்போது அவங்களோட ஒர்க்கர்ஸை கம்மி பண்ணும்போது அதுதானே ரீசனா சொல்றாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதை கிளீன் பண்றது ஈஸியா இருக்கு. இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க பண்ண தவறுகளையோ அவங்க பண்ண மிஸ்டேக்ஸையோ ஈஸியா கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே, ஒரு இடத்துல ரெக்ரூட்மெண்ட் ஸ்ப்ரீ நடத்தி முடிச்சிடுறாங்க. நடத்தி முடிச்சுட்டு அவங்களோட பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு வச்சிருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியில. பிரமிட் ஸ்ட்ரக்சர்க்குலாம் மேல ஒருத்தர் இருந்தாருன்னா கீழே எத்தனை பேர் இருக்கணும் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மீதி இருக்கிறவங்கள எப்படியாவது அவங்க அனுப்பிச்சுதான் ஆகணும். இப்போ வெளியே அனுப்பிச்சவங்க யாருமே ஏஐ தெரியாதவங்களோ இல்ல அண்டர் பர்ஃபார்மரோ கிடையாது. எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அவங்க வெறும் கிளீன் அப் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க. இந்த நேம் ஆஃப் ஏஐ. இன்னைக்கு ஏஐ டாக்கிங் டர்ம்ஸா இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏஐனால யாருக்கும் வேலைலாம் போகல. இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லெவல்ல இருக்குது? இப்போ எல்லா கம்பெனியும் அதை ரீசனா சொல்றாங்க.
இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க. ஸோ அப்போ இப்போ நார்மலா செக் பண்ணும்போது இப்போ கோடிங்லாம் வந்து இதுக்கப்புறம் கோடிங்லாம் தெரிஞ்சா வேலை கிடைக்காது, கோடிங்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏஐ வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இல்ல நம்ம சொல்லி கொடுத்தாதான் ஏஐ வேலை செய்யும், அந்த கண்டிஷன்ல தான் ஏஐ இன்னும் இருக்கா? ஏஐ வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அசிஸ்டிவ் ஒர்க் தான் பண்ணுது. இப்போ ஏற்கனவே நம்ம அடிச்சு வச்சிருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோடை அது ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கு. ஓகே. அது ஸ்டடி பண்ணி தான் அது இப்போதைக்கு நம்மளுக்கு அசிஸ்டிவ் ஒர்க்குக்கு நம்ம அது பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா என் கூடவே சேர்ந்து என் மிஷின்லேயே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும், சில விஷயத்த ஆட்டோனமஸாகவும் பண்ணும், நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு 4 பேர் ஒரு டீமில் இருக்கிறாங்கன்னா அந்த டீமுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கணக்குக்கு தான் வருதே தவிர்த்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியல. இது ரீப்ளேஸ் பண்ணி நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட். இன்னொன்று வந்துட்டு இப்போ நார்மலா இப்போ எங்களோட யூடியூபே எடுத்துக்கோங்களேன். யூடியூப் வீடியோக்கு தம்ப்நெயில் வேணும், ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா இமேஜையும் டெக்ஸ்டையும் கொடுத்தா அது நீட்டா அதை பிளேஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒர்க்கர் இருந்து பண்ண வேண்டிய அவனோட டைமும் அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் இருக்கு இல்லையா, அதுவும் மிச்சப்படுது. அப்படி யோசிக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, அப்படி யோசிக்கிறது வந்துட்டு முறையா இருக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ஒர்க் அது ஈஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 hours 3 hours தேவைப்பட்டதை இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறோம். அப்போது நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து மீதி ஆகுது. அப்போ நம்மளோட ஒர்க்கிங் டைம்ஸை தான் அவரை தான் ரெடியூஸ் பண்ணணுங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு அந்த மீதி இருக்கிறத அவங்க வாழ்றதுக்கு கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டிசைனை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டா நம்ம கேட்டு வாங்குறதுக்கு அந்த ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, குயிக்கா நடக்குது, ஒர்க்கு குயிக்கா நடக்குது. ஆனா இப்போ அந்த டிசைனர் ஒருத்தர் இல்லாம அந்த ஏஐ ஆட்டோனமஸா அதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்காது. எனக்கு இந்த வீடியோக்கு இந்த தம்ப்நெயில் வேணும்னா அது ஒன்று கொடுக்கலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் ஆப்டா இருக்கு உங்க சேனலுக்கோ இல்லை ஒரு மீடியா ஹவுஸுக்கோ எப்படி ஆப்டா இருக்குன்றது அந்த டிசைனர் தான் முடிவு பண்ணணும். அந்த டிசைனர் தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா இருக்காரு. ஸோ அசிஸ்டிவ் ஒர்க் தான் அது பண்ணுது. ஓகே. இப்போ இந்த விஷயத்துல இப்போ எல்லாரும் தலையில அந்த கேமரா தான் 3 டிசைன் சொல்றாங்க. போனை வச்சு ரெக்கார்ட் பண்றது, இல்ல அட்வான்ஸ்டு டெக்னிக்கலா ஏதோ ஒரு கேமரா ஒன்று கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப இவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, இதோட இவங்க வேலை முடிஞ்சிருச்சா? இப்ப இது மூலமா லாபம் அடைகிறது யாரு? ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்காக ஹவர்லி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கொடுக்குறாங்க. இதை வச்சு பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி பிளான் பண்ணுது. இப்போ இவங்களை வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி அதுக்கு ஷேர் கொடுக்கணும். அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை. இப்போ நம்மளுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸாக இருக்கும். ஏன் அந்த கம்பெனி ஷேர் கொடுக்கணும்? அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் தானே கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி பார்ட்னர்ஸ்? இப்போ இன்ஸ்டா ஒர்க் வந்துட்டு ஒரு கிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம் தான். கிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம்ல எவ்ரி எம்ப்ளாயி வந்து பார்ட்னர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்க. ஓகே. சோ பார்ட்னர்னு சொல்லும்போது அப்ப எவ்ரி எம்ப்ளாயினா இப்போ இந்த பூக்கடக்கற அக்காவும் ஒரு எம்ப்ளாயி தான், ஒரு பார்ட்னர் தான். அவங்களுக்கு வந்து பார்ட்னர், அவங்க அவர்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பார்ட்னர். நம்ம ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்க ஒரு தொழிலாளியோ இல்ல நம்மளுக்கு வந்து ராபிடோ தொழிலாளியோ எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான் அங்க பேர் பண்றாங்க. ஓகே. அப்ப பார்ட்னர்ஸ்னா அவங்களுக்கு லாபத்துல ஷேர் வேணும்ல. ஓகே. சோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா 250 ரூபாய்க்கு நிறைய டேட்டா எடுத்துட்டு போறாங்க. அந்த டேட்டா எடுத்துட்டு போய் பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அப்போ நோக்கம் இதுல மட்டும் முடியல. இப்போ நம்மளுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய இடத்துல இன்டெகிரேட் ஆகுது, நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நீங்களே இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு யார் டேட்டா கொடுத்தா? இத்தனை நாள் மனித சமூகம் சேர்த்து வச்ச கலை, இலக்கியம், சயின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம புக்ஸாவோ வேற வீடியோஸாவோ வேற வடிவத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே தான் இதுக்கு ட்ரைனிங் டேட்டாவோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட உழைப்பு அதுல இருக்கு. ஆனா இதை ஒரு 4 கம்பெனிஸ் தான் நாங்க தான் ஏஐ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம பெர்னி சாண்டர்ஸ் ஒரு அமெரிக்கன் பிலாசபர், அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ கம்பெனிஸ் எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணீங்கன்னா 50% ஷேர் எங்களுக்கு கொடுங்க, மக்களுக்கே திரும்ப கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்றது. இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்துட்டு லீடிங் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, நீங்க வந்துட்டு ஏஐ லேப்ஸ்ல ஒர்க் பண்றது அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அன்டில் வி ரீச் அட் அ கன்சென்சஸ். அது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். அதில் நீ எல்லா டேட்டாவை எடுத்துட்டு நீ வாட்டில் ஒரு லாப நோக்கத்துக்கு வெறித்தனமா ஒர்க் பண்றது வந்துட்டு தவறு, இது மனித குலத்துக்கு எதிராக போய் முடியும். அப்போ நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வருவோம், இந்த பாலிசிக்குள்ள தான் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்துட்டு மக்களோடது, இந்த ஏஐ வந்து மக்களோடது. இது ஃபியூ கம்பெனிஸ் வந்துட்டு மெட்டாவோ இல்லை நம்மளுக்கு மைக்ரோசாஃப்டோ கூகுளோ ஆந்த்ரோபிக்கோ இவங்கெல்லாம் கிளைம் பண்றது வந்துட்டு நம்ம ரொம்ப அப்சர்டா இருக்கும். அவங்க வெறும் ப்ராஃபிட்டுக்காக மட்டும் அதை எடுத்துட்டு போறது இல்ல. ஏஐல ஒரு குறிப்பிட்ட பங்கு மக்களோடது அப்படி சொல்றது தானே சரியா இருக்கும். ஏன்னா ஏஐ கிரியேட் பண்ணது ஒரு கம்பெனி தானே. இல்ல, ஏஐக்கு வந்துட்டு பேஸே டேட்டா தான்.
இப்போ டேட்டா இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நார்மல் ப்ரோக்ராம்ஸாக தான் இருக்க போகுது. அதுக்கு பெருசாக வேலைகள்லாம் கிடையாது. இப்போ இந்த டேட்டாஸ் வச்சு தான் அது எது சரி எது தப்பு, நம்ம எந்த சுச்சுவேஷனுக்கு எதை பண்ணணும், எப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அது லேர்ன் பண்ணி வச்சிருக்கு. அந்த லேர்னிங்ஸை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிட்டோம்னா அது வெறும் ப்ரோக்ராம். அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த பேஸ் அவங்க மக்கள் கொடுத்துட்டு லாபத்தை ஒரு சில ஃபியூ ஹேண்ட்ஃபுல்ல இருந்து எடுத்துட்டு போறது வந்துட்டு அநியாயமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த செய்தியை எப்படி பாக்குறது? இப்போ நிறைய தொடர்ந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் வந்து அவங்களோட டேட்டாவை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆபத்துன்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப அவங்கள கேட்டீங்கன்னா 1 ஹவருக்கு 500 ரூபாய் தராங்க, 300 ரூபாய் தராங்க, டெய்லி 4 ஹவர்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் கிடைக்குது, எனக்கு நல்லது தானே, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இதை வந்து நான் ஏன் விடணும்? இப்ப நான் அதை பண்ணணும்னா இன்னொருத்தவங்கள அவங்கள போய் அவங்க தேடி போக போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலாளி வர்க்கம் வந்துட்டு எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்றது இது உதாரணம். அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாம என்ன பண்ணாலும் நான் இதை ஏதாவது என் வழியில என் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமா அப்படின்ற இடத்துல இருக்கும்போது தான் அவங்க அதை யோசிக்காம இதை செய்ய முடியுது. இதுக்கு உதாரணமா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நொய்டால நடந்த ப்ரொட்டஸ்டுமே, அங்க நடந்ததுமே அதுதான். ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஒர்க் கல்ச்சர். அங்க வந்துட்டு அவங்க முடியாம தன்னெழுச்சியா லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வந்து ரோட்ல போராடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மினிமம் வேஜஸ் ரிவைஸ் பண்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் அவங்க கொடுத்துட்டு இருந்த தப்பு அவங்க கவர்மெண்ட்டே அக்னாலேஜ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இன்னைக்கு இந்த மக்களும் இருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட இப்போ எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது இது உங்களோட வேலைகளை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடும், நீங்க ஏன் அதை பண்றீங்க அப்படின்றது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நான் திரும்ப சொல்றேன், இங்க மினிமம் வேஜஸ்க்கே நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அன்றாட நம்ம உயிர் அடிப்படை ஊதியமே. ஆமா, அதாவது நம்ம வாழ்வாதாரத்துக்கான உயிர் வாழ்றதுக்கான ஊதியம், அதுக்கே நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு பெரிய கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஒர்க்கர் கொடுக்குற சம்பளத்தோட அதை சீப்பா பண்ண வைக்க முடியுங்கிறது வந்துட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை. ஓகே, இந்த செய்தி இதை உணர்த்துது அப்படின்னு ஒரு அபாயகரத்தை உணர்த்துதுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஐடி தொழிலாளர்களுக்காக ஒரு இயக்கம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி வரக்கூடிய செய்தியை எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? இப்போ இந்த மாதிரி நிறைய இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி எப்பயுமே அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கணும், அட்வான்ஸ் ஆகணும். இப்போ ஆகும்போது அரசுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இப்போ அரசு என்ன இது பொறுப்பில் ஸ்டாண்டில் எடுக்கணும்னா, இப்போ யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப்ல நாங்கள் ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு ஐடி தொழிலாளி பாதிக்கப்பட போறாங்கன்னா அவங்களை எப்படி அப்ஸ்கில் பண்றது? இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், உனக்கு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டு இன்டர்நேஷனலி அக்ரெடிட்டா இருக்கணும், அது இன்டர்நேஷனலி ரெகக்னைசபிளா இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் கொடுங்க, அது இன்டர்நேஷனலா நமக்கு அக்செப்டபிளா இருக்கணும். இப்படி கொடுத்தாங்கன்னா இங்க யாரும் பாதிக்கப்பட போறது இல்லை. எல்லாருமே டெக்னாலஜி கூடவே சேர்ந்து மக்களும் வளர்ந்துருவாங்க. அப்போ நம்ம அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தேவை இருக்காது. ஆனா இந்த கடமையை தவிர்த்துட்டு நம்ம வெறுமனே டெக்னாலஜி மட்டும் வளர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் மக்கள் கஷ்டப்பட போறாங்க. அப்ப திரும்ப கேள்வி கேட்க போறாங்க. ஓகே, இப்போ இந்த தமிழ்நாட்டுல ஏஐக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு அமைச்சரவையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான செய்தியெல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல மினிஸ்ட்ரி இந்த மாதிரியான செய்தியை புரிஞ்சுக்கிட்டு எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்மளுக்கு வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஏஐன்னு சொல்லி வேலை இருக்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை முதல்ல இன்டர்வியூன் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். இல்ல ஏஐ மினிஸ்ட்ரின்னு ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு கேட்குறேன் நான். ஆமா, இல்லை நான் ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவே சொல்றேன். ஸோ இப்போ ஏஐ வந்து தனியா ரன் பண்ண முடியாது. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி கூட ஹேண்ட் இன் ஹேண்டாக தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல யாரும் இந்த ஏஐனால பாதிக்காம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா இந்த வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கில் வந்துட்டு அப்ஸ்கில் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கி கொடுக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்கலாம். அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரி வைடாவோ இல்லை நேஷன் வைடாவோ இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பல யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏஐ இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வளர்ல வளரும். வெறுமனையா ஒரு செக்ஷனை ஓரம் கட்டிட்டு ஒரு செக்ஷன் மட்டும் வளராம எல்லாரும் சேர்ந்து வளரலாம் அதுல. ஓகே, உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.